வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். காலையில எனது நண்பர் ஒருவருடன் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, அவரு ஒரு கருத்து சொல்றார். இந்த கருத்து நானு இன்னொருவர்ட்ட கேட்டதுதான். என்னன்னா, பொதுவா 9ஆம் பாவம் புகழைச் சொல்கிறது. 10ஆம் பாவம் புகழ்ங்கிறது காட்டிலும் 9 தான புகழைச் சொல்லுது அப்படிங்கிற மாரி சொன்னார். உண்மையில் 9ஆம் பாவத்துக்கும் புகழுக்கும் சம்பந்தமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் பாவம் அற்புதமான செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை, விவேகம். நம்பிக்கை இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஆயுதம். அந்த நம்பிக்கையை சொல்வது 9. விவேகம் விவேகம் அறிவு வேறு, அறிவை பயன்படுத்தக்கூடிய விவேகம் வேறு. தெய்வ வழிபாடு, தத்துவ ஞானம். தெய்வ வழிபாடு, தத்துவ ஞானம், சமய சார்பு, தியானம். இதெல்லாம் எந்த புக்ல இருந்து எடுக்கிறேன்? கிருஷ்ணமூர்த்தி புக்ல இருந்து எடுக்கிறேன். ஏன்னா கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணாருன்னா, பழைய நூல்கள்ல இருக்க உத்தரகாலாமிர்தத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் உள்வாங்கி, தற்காலத்துக்கு 65, 60ல அவர் இருந்த காலத்துல இருக்கக்கூடிய அமைப்பை ஒன்று கூட்டி அவர் எடுத்தார். எனக்கு ரொம்ப பயன்படும் அந்த பலன்கள் சொல்றதுல. அந்த பாவக கருத்துக்களை எடுத்துக்குவேன். அதுல இன்னும் கொஞ்சம் உள்ள பிரிச்சு பிரிச்சு போவேன்னு வைங்க. ஆனா ரொம்ப பிடிக்கும். சமய சார்பு, தியானம், முன் யோசனை, ஆராய்ச்சி, புதியன கண்டுபிடித்தல். பழைய நூல்ல இல்லைங்க. பழைய நூல்ல அது கிடையாது. புதியன கண்டுபிடித்தல், ஆராய்ச்சி சேர்க்கிறார். இது வெஸ்டர்ன் புக்ல எல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா கனவும் காட்சியும், ஆவிகளுடன் தொடர்பும், சட்ட ரீதியான நடுநிலைமையும், கடவுளுக்கு வணக்கம்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் அது சொல்லுது. நீண்ட பயணங்கள், கடல் பயணங்கள், வான்வழி பயணம், ஆன்மீக மதிப்புள்ள நூல்களை வெளியிடுதல், அதிர்ஷ்டம், முதல் அதிர்ஷ்டம் ஏற்படுத்துதல், யாத்திரை, சட்டம், தர்ம போதனை, கோயில்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள், மசூதிகள், தர்மம், கப்பல் தொழில், வான்வெளி தொழில், அந்த பயண தொழில்களை சொல்றாரு. அறிவியல், பல்கலைக்கழகங்கள், வெளிநாட்டு உள்நாட்டு போக்குவரத்து, சிற்றலை, வானொலி, தூர செய்தி போக்குவரத்து, கப்பல், தந்தி, கம்பி இல்லா தந்தி, பணப்புழக்கம், முடிசூட்டும் மண்டபம், குதிரைகள், யானைகள், எருமைகள், கிணறுகள், ஏரிகள், குளங்கள், தண்ணீர் பந்தல், பணம் மூலமாக பிரதிக்கிணையை போன்றவை 9ஆம் பாவம் மூலம் அறியலான்னு அவர் கொண்டு வரார். அவர் மாத்திரமல்ல, அதற்கு பின்னாடி நாங்க நிறைய எழுதி வச்சிருக்கிறேன். எனக்கு இந்த 9ஆம் பாவத்திலே ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விரிவடைந்த சிந்தனைக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான மனிதனை உருவாக்குவதற்கு 9 சப்போர்ட். நல்லா லக்னத்திலே 9. என்னுடைய அதிர்ஷ்டம் எவருக்குமே கிடைக்கல. எனக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டக்காரன். அதுல எல்லாம் ஒரு பங்கு குறை கிடையாது. தத்துவ ஞானம் இருக்கு, கடவுள் வணக்கம் இருக்கு. கடவுளை எல்லாம் நாங்கெல்லாம் அழகா வணங்குவோம். எல்லாரும் எனக்கு கடவுள், நான் ரொம்ப பெருமாள் பக்தர். நாங்க கடவுளை கடவுளா பார்த்துட்டு வந்துருவோம். எங்க கோரிக்கைகளோ எந்த ஒரு கேளிக்கை வேறாதவங்களோ அங்கெல்லாம் கிடையாது. தரிசனம் தான். இந்த கூட இருக்கு பாருங்க, பெருமாள் இருக்காரு பாருங்க, கையிலே வச்சிருப்போம். இது வேற கதை. இதெல்லாம் நாங்க விளக்கம் போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது கிடையாது. சமய சார்புக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நான் சமயம் சார்ந்து இருப்பது வேறு, ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை வேறு. சரி, அப்ப 9க்கு புகழும் இல்லை, அந்தஸ்தும் இல்லை அப்படின்னா, அந்த அந்தஸ்து, புகழ், ஸ்டேட்டஸ் அண்ட் புகழ் 10ஆம் பாவத்தை தவிர வேற எவனுக்கும் கிடையாது. 9ஆம் பாவத்துக்கு எல்லாம் கிடையாது. விளக்குறேன், வர்றேன். செல்வந்தன், மரியாதை, பெருந்தன்மை. செல்வந்தன், மரியாதை, பெருந்தன்மை, பெருமதிப்பு, பெயரும் புகழும், அதிகாரமும், கௌரவமும், நம்பிக்கையும், ஒழுக்கமும், சித்தியும், மதிப்பும். ஒழுக்கம் 9க்கும் உண்டு, 10க்கும் உண்டு. குலமும், கீர்த்தியும், மரியாதையும், படிப்பும், புகழும், பேராசையும், அதிகாரமும், இல்லற நடவடிக்கை, பொறுப்புகள், நிரந்தரம், மேல் உயர்தல், ஏவல் கொள்பவன், உலகத்தில் இருந்து விடுபடல், முதலாளி, நீதிபதி, அரசாங்கம், புண்ணிய இடங்களுக்கு யாத்திரைன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. புகழும், புகழ், ரிவார்டு, அவார்டு எல்லாமே 10ஆம் பாவம் தான். அவார்டுனாலே 10ஆம் பாவம், புகழ். அங்க வேற யாருக்கும் வேலை கிடையாது. ஏங்க அதுக்கு விளக்கம் கொடுங்கன்னு சொல்றப்ப சார் சொல்றாங்க, சார் தந்தை வழி
செல்வம் சேர்ப்பதால் அந்த காலத்துல தந்தை வழி தொழிலாக இருந்ததால் 9க்கு 2ஆம் அதிபதியாக அந்த செல்வம் வருவதால் உங்களுக்கு 10ஆம் பாவத்தை எடுத்தாங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இவங்க காரணம் தேடிக்கிட்டு ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி வந்த ஒரு முட்டாள் கதை. அதுல எல்லாம் ஏற்புடையதே கிடையாது. 9க்கு 2ஆம் பாவம் அப்பனுக்கு வருமான வழியை சொல்லும். இவனுக்கு என்ன வருமான வழியை சொல்லுது? இவனு 9க்கு 2 இவனுக்கு வருமான வழி, அதனால 10 தேர்ந்தெடுத்தாங்க. அப்பல ஒவ்வொன்றுக்கு காரணம் கண்டுபிடிச்சுக்கிட்டுல இருக்கு. அது ஒரு முட்டாள்தனம் உருவாக்கி வச்சுட்டாங்க. 5ஆம் பாவத்தின் மூலமாக சிந்தனையை அறியலாம். நான் தான் அதை ஷார்ட்டா சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம். அது ஹைப்போதீசிஸ்ங்க. 9ஆம் பாவம் தீசிஸ்ங்க. கருதுகோளை உருவாக்குவது 5ங்க. ஏன், எதற்கு, எப்படின்னு அதை முடிவுக்கு கொண்டு வர்றது 9ஆம் பாவங்க. புதுசா உன்னை கண்டுபிடிச்சிட்டு முடிச்சுட்டு போயிடுவோம். இதுதான் அந்த 5, 9. இந்த 2மே நம்ம கிட்ட நகனங்களா லக்னத்திலே இருக்கு. நாங்கெல்லாம் ஏற்கனவே பல தகராறு. இந்த ராமர் ஜாதகம் பொய்ன்னு சொல்லி ஒரு கூட்டம், இல்ல அது உண்மைன்னு சொல்லி ஒரு கூட்டம், அது மெய்யறிவு அறிவுன்னு. நான் என்னுடைய பிஹெச்டி ராமர் ஜாதகம் பொய்யுதாய ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துல நானும் உள்ள போய் பார்த்தேன். இது உண்மையா இருக்குமான்னு. உண்மையா இல்ல, அது பொய்யுதான்னு முடிச்சு கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி நிறைய அறிஞர்கள் அதை ஆராய்ச்சி செஞ்சு சொல்லியிருக்காங்க, ஜோதிட அறிஞர்கள். ரைட். இப்ப இதெல்லாம் 5, 9னால வர்றது. புகழும் கீர்த்தியும் 10ஆம் பாவத்தை தவிர வேற யாருக்குமே கிடையாது. 9ஆம் பாவம் தர்ம கர்மாதிபதி யோகம். தர்மம் என்பது 9ஆம் பாவம். அதாவது ஒழுக்கம், விதிகள். விதிகளை வகுப்பது 9. அந்த விதிகள் படி செயல்படுத்துவது 10. விதிகளால், பட்டங்களால், இந்த யூனிவர்சிட்டியில பெறக்கூடிய பட்டங்களால் ஒருத்தருக்கு மரியாதை மதிப்பெல்லாம் கிடையாதுங்க. பிஹெச்டி முடிச்சவங்க எல்லாருக்கும் மரியாதை வந்துருமா? பிஹெச்டியை முடிச்சு அந்த பிஹெச்டிக்கு தகுந்த மாதிரி அவர் செயலாற்றி இருக்கணும். ப்ரொஃபஸர் அப்படின்ற ஒரு பேர் வருதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அவ்வளவு சாதனைகள் செய்த மனிதன் பொறுமையாக அந்த பதவியில இருந்து வாழ்ந்து வந்தவனுக்கு தான் அந்த ப்ரொஃபஸர். பிஹெச்டி எல்லாரும் டாக்டரேட்டுக்கு பஞ்சமே கிடையாது. 1000 இல்ல, லட்சக்கணக்கில் உலகத்துல இருக்கலாம். ஆனா ப்ரொஃபஸர்ஸ் அந்த குரூப் தான். அவர் தாங்க பேராசிரியர். பிஹெச்டி முடிச்சார். அவர் பிஹெச்டி முடிச்சிட்டார் சார். 9ஆம் பாவத்தின் அடிப்படையில் அவர் புதிய என கண்டுபிடிச்சிட்டார். உடனே அவருக்கு ஒரு மரியாதையை குறைச்சிருமா? அவர் டாக்டர்னு தான் போட முடியும், ப்ரொஃபஸர்னு போட முடியுமா? ஆனா செயலாற்றுறது, கர்மங்கள். நாங்கள் செஞ்ச 4000க்கு மேல டிகிரிகளையும் டிப்ளமோக்களையும் கொடுத்தோம். வந்துருச்சு எங்களுக்கு பேராசிரியர்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. வாங்கணும், நிம்மதியா எங்க பொழுத ஓட்டுறோம். அதுதான் உண்மை. இந்த புகழ் கிடைக்கணுமா? 10ஆம் பாவம். எனக்கு என்ன 10 கூடியன்னு 2ல புதன். சதா கத்திக்கிட்டே இருக்கிறேன், பேசிக்கிட்டே இருக்கிறேன். இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டு உங்க முன்னாடி டீச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இதுக்கு பேர் என்னது? வேர்ல்டு எஜுகேஷன். உலகத்துல இருக்க மக்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த தர்மம்னா என்ன, கர்மம்னா என்ன. புகழ் என்பது 10ஆம் பாவத்தை தவிர வேற எந்த பாவத்தின் மூலமாகவும் எல்லா பாவமும் தூண்டி புகழ் வரும். ஒருவர் அவார்டு பெறுறதுக்கு அங்க நிக்கிறார், தகுதியா இருக்கிறார், இந்தாங்க சார் ஒரு பேராசிரியர் நீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு அப்படின்னாங்கன்னா அதுதான் அந்த அமைப்பை தான் 10ஆம் பாவம் தீர்மானிக்குது. சார் அவர் தான் சார் அந்த செஃப் சார், ஆனா அவர் தான் சார் சமையல்காரர் தான் சார், ஆனா அவர் சமையல் மாஸ்டர் சார். அவருக்கு தான் சார் இந்த பரிசு சார். ஆசாரி சார், அவருடைய ஒர்க்ல நீங்க அவரை விட்டுட்டு வந்துருங்க, அந்த ஒர்க்கை அழகா செஞ்சு கையில கொடுத்துருவார் சார். அவர் ஒரு சூப்பர் கார்பெண்டர் சார். அவருக்கு தான் சார் இது போகணும். கோயில்ல ஸ்தபதிகள் அழகாக சிலைகளை வடிச்சுட்டு கீழே வர்றாங்க. அவங்கெல்லாம் எந்த படிப்பும் படிக்கல, அவங்க பாடி கீழே வர்றாங்க. வந்த உடனே அவங்களுக்கு என்ன கிடைக்குது? அவார்டு கிடைக்குது. அழகாக சிற்பங்களை செய்தீர்கள், இந்தாங்க உங்களுக்கு அப்படி. இது அவங்க தந்தை வழியா வரணும்ன்றலாம் கிடையாதுங்க. இவரும் கத்துக்கலாம். இன்னைக்கு எல்லாத்துக்குமே கலைகள் கத்துக் கொடுக்கறதுக்கு வந்தாச்சு. கலைகளால் கற்றுக்கொள்வதால் ஒரு மனிதனுக்கு புகழ் அல்ல. எத்தனை பேர் வேணாலும் எத்தனை பட்டங்களும் வாங்கலாம், போட்டுக்கலாம். அவர் என்ன செயலாற்றினார்? செயல் 10ஆம் பாவம். ஏன் சார் 10ஆம் பாவம் செயல்? 3ஆம் பாவம் இல்ல, 3ஆம் பாவம் அடிமையின் செயல். நமக்கு வாழ்க்கிற அடிமைகள், நாமும் அடிமைத்தனமா போகக்கூடிய அமைக்கிற அதுல என்ன நமக்கு பெரும் புகழ் வந்துட போகுது? புகழ் என்பது பெரும் மதிப்பும் பெரும் புகழுமாக இருக்கணும். அது 10ஆம் பாவத்தினால வரணும்.
அந்த 10ஆம் பாவம்ங்கிறது வந்து தந்தை வழியாலேயோ தாய் வழியா அதெல்லாம் வரவே, தந்தை வழியா வந்தாலும் யார் வழியா வந்தானே, எனக்கு விதி நல்லா இருக்குன்னா என் தந்தை வழி சொல்வதை விட நான் அதிகமாக செயல்படுத்தி நான் வெற்றி பெறுவேன், எனக்கு பேரும் புகழும் கிடைக்கும். அதுதான் அதுதான் இங்க பார்க்கணும். 10ஆம் பாவம் இதனால் இது, அதனால் அது, அதனால் அது, அதெல்லாம் சும்மா குப்பை. சோதிட்டு அதுவா எதுக்கு இதை சொன்னான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறக்கா நம்ம இருக்கிறேன். இதை கண்டுபிடிச்சு என்ன ஆக போகுது? இதனுடைய கண்டுபிடிக்கிறது இதுக்கு பலன் தேவை. பலன் எதுக்கு வேணும்? 10ஆம் பாவம் நான் நல்லா கீர்த்தி பெறுவேனா, எனக்கு பெரும் மதிப்பு புகழ் கிடைக்குமா? 10ஆம் பாவாதிபதி எங்க நின்றுருக்காரு? 10ஆம் பாவாதிபதி இணைந்த தன்மை என்ன? இந்த 10ஆம் பாவாதிபதி சப்போர்ட் பண்ணாலும் லக்னம் சப்போர்ட் பண்ணணுமே, நான் முன்னாடி போய் நிக்கணுமே, அது எப்படி இருக்கு? இந்த ரெண்டுக்குமே மிக பெரும் மதிப்பை தரக்கூடிய சூரியன் எங்க போனா, சூரியனால் கிடைக்கக்கூடிய புகழ் அழியா புகழா போகுமே, அந்த புகழ் எங்க? இப்ப நீங்க ஒரு பெரிய புகழை பாருங்க. அதாவது மேடம் ஜெயலலிதா மேடம் இறந்துட்டாங்க. அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி தீர்ப்பு சொல்லிடுறாங்க. என்னன்னா, அவர் ஊழல் செய்திருக்கார், அவருக்கு இத்தனை ஆண்டுகள் சிறைவாசம்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சு, அவங்களும் இறந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, மெரினா கடற்கரையில அவங்களுக்கு ஊழல் புரிந்தவர்னே குற்றம் சொன்னவங்களுக்கு அவங்களுக்கு அழகாக சமாதி கட்டியிருப்பாங்க. எம்ஜிஆர் சமாதிக்கு பின்னாடி சமாதி. அப்ப அவர்கள் ஊழல் செய்தவர்கள், அதனால அவங்களுக்கு கட்டக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அங்க அது அல்ல. அந்தமா பல ஆண்டுகள் தமிழகத்துல முதல்வராக இருந்து பல்வேறு நற்பணிகளை செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். இதுல நமக்கு அவர்கள் நிறைய சாதனைகளை, நிறைய புகழுடன் கூடிய செயல்களை செஞ்சாங்க. ஊழல்ங்கிறது 9ஆம் பாவத்தினுடைய தன்மை, ஒழுக்கக்கேடுன்னு சொல்றது. அங்க கேட்டு அவங்களுக்கு ஊழல் பட்டம் கொடுத்தாலும் அவங்களுக்கு பதவி என்ன பதவி, புகழ், அந்தஸ்துல அவங்க இன்னமும் கடற்கரையில அழகாக இருக்காங்க. அந்த மரியாதை, மதிப்பு, அரசு தன்மை எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதைத்தான் அவங்களுடைய செயலாற்றல், அவங்களுடைய நற்செயலாற்றல் தான் அவங்கள கொண்டு போய் பெரும் மதிப்பு புகழ்ல கொண்டு போய் உட்கார வச்சது. ஒண்ணு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொருத்தவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய முதல்வர் கருணாநிதி. அவங்க என்ன மாண்புமிகு, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஊழல் குற்றவாளி அப்படி இப்படின்னு எத்தனையோ கதையா சொன்னாலுமே அவங்களும் போய் எங்க உட்கார்ந்துருக்காங்க, அதே கடற்கரையில அழகாக ஒரு இதை செஞ்சு உட்கார். ஏன்னா இவங்கெல்லாம் செயலினால் 10ஆம் பாவத்தினுடைய பதவி புகழ் அந்தஸ்தினால் செயல்களை சரியாக செய்து நம்மளிடம் பட்டம் பெற்று நம்மளுக்கு மரியாதைக்குரிய மனிதர்களாக இருக்காங்க. டாக்டர் எம்ஜிஆரை விட்டுருங்க, அவங்க மிகப்பெரிய மாமனிதர் சி.என். அண்ணாதுரையை விட்டுருங்க, இவங்கெல்லாம் வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ள நுழையவே இல்லை. அவர்கள் நற்செயல்களால் வர்றாங்க. பட் இவங்க 2 பேருக்கு ஊழல் குற்றச்சாட்டு. அந்த 9ஆம் பாவம் ஒழுக்கக்கேட பேசினாலும் 10ஆம் பாவம் அவர்கள் ஆற்றிய செயல்னால் அவர்கள் இன்னும் நமக்கு பேரும் புகழ் இல்லை, அழியா புகழை கொடுத்துட்டு போகுது சூரியன். இது சூரியனால் வர்ற புகழ்ங்க. இந்த மாதிரி ஒரு புகழ் சாதாரண விஷயங்களை தள்ளிடுங்க, அவங்க மக்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காங்க, நம்ம அதனால வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு கொண்டு போகும். இதுதான் இந்த 9ஆம் பாவத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கும் தன்மை. தர்மத்தை அறிந்து கர்மம் செய் அப்படின்னு சொல்றதா தர்ம கர்மாதிபதி யோகம். அதுக்காக தர்மத்தை அறிந்தவர் அத்தனை பேருமே புகழுடையவர்கள் கிடையாது. தர்மத்தை அறிந்தவர்கள் இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. தர்மத்தை அறிந்தவர்கள், ஒழுக்கத்தையும் நீதியவும் நேர்மையும் அறிந்தவர்கள் கோடிக்கணக்கில் வாழ்றாங்க. ஆனா கர்மத்தை புகழ் பெறுபவர்கள் அவ்வளவுலாம் கிடையாது. அந்தந்த வட்டாரத்துல வேணா புகழ் வருமே தவிர உலக புகழ், நாட்டு புகழ், தெரு புகழ், ஊர் புகழ்னு சொல்லி ஒவ்வொரு குரூப்பா பிரிக்கும் போது அவர்களுக்கு அந்த 10ஆம் பாவமும் சூரியனும் லக்னாதிபதியும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கும். லக்னத்தில எல்லாம் சூரியன் பக்யாதிபதியாக 10 புதன் 2ல வாயை திறந்ததுனால நமக்கு புகழ் வந்துச்சு. இல்லாட்டினா நமக்கும் புகழுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இதை ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டிய ஏன்ற அது எப்படி வந்தா நமக்கு 10ஆம் பாவத்தை ஏன் புகழ் அந்தஸ்துக்கு கொண்டு போனாங்க? அப்பானாலா அவங்கனாலா? ஒவ்வொன்றும் தனித்தனி பாவம். எல்லா பாவத்தும் அதான் சொல்றேன், 10ஆம் பாவத்துல 11 பாவத்தையும் உள்ள கொண்டு போகலாம். ஆனா 10ஆம் பாவத்தை ஏன் 10ஆம் பாவத்தை வந்து பட்டம் பதவி புகழுக்கு கொடுத்தாங்க? ஒருவன் செயல் செய்வதால். அதையே செயலுக்கு கொண்டு வரணும். ஏன் 3ஆம் பாவத்தை சொல்லியிருக்கலாமே, 6ஆம் பாவத்தை சொல்லியிருக்கலாமே, ஏன் 10ஆம் பாவத்தை கொண்டு வரணும்? ஒரே ஒரு விஷயம்தான் 10ஆம் பாவத்தை கொண்டு வர்றது. இந்த ஜோதிட சாத்திரத்துல 4 திசைகளை கண்டுபிடிச்சோம். லக்னம் கிழக்கு திசை,
4ஆம் பாவம் தெற்கு திசை, 7ஆம் பாவம் மேற்கு திசை, 10ஆம் பாவம் வடக்கு திசை. எப்பயுமே ஒருவருடைய செயல் வடக்கு நோக்கி போக வேண்டும், அவருடைய எல்லையற்ற தன்மையில இருக்கணுங்கிறதுனால தான் வடக்கு திசையான 10ஆம் பாவத்தை செயலுக்கு கொடுத்தோம். 4ஆம் பாவம் தெற்கை சுகத்துக்கு கொடுத்தோம். 7ஆம் பாவம் மேற்கை நம்மளுடைய எதிரிக்கு கொடுத்தோம். லக்னத்தை நமக்கு கொடுத்துடும். 1ஆம் பாவம் நமக்கு, 7ஆம் பாவம் நம் எதிரி. எதிரினா யாரு? நம் கூட இருக்கக்கூடிய பார்ட்னர், பங்குதாரர். அது மனைவியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த 7ஆம் பாவத்தை கொடுத்தோம். இங்க சுகபாவம் 4ஆம் பாவத்தை கொடுத்தோம். இங்க 10ஆம் பாவம் கர்ம பாவத்தை கொடுத்தோம். ஏன்னா வடக்கு சாத்திரத்துல வடக்கு ரொம்ப நன்மையானது என்று சொல்லப்பட்டதால் செயல்கள் அத்தனையும் நன்மையாக இருக்க வேண்டும் என்று வடக்கு பக்கம் கொடுக்கப்பட்டதுங்க. நன்றிங்க, நன்றிங்க.